சவுக்கு சங்கர் இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து யாருன்னு கேட்கும்போது போலீஸ் வந்திருக்கும் கதவை தரங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் வீட்டுக்குள்ளே இருந்து. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, காவல்துறை கைது நாங்கள் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர் சொல்லியிருக்கேன், உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட போலீஸு, அது மாதிரி தீயணைப்புத்துறை வீரர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே போய் அவரை வந்து கதவை உடைச்சு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டு பீரோலாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பணம் அதெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் என்ன பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சவுக்கு சங்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே பொய் புகார், அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. திடீர்னு பார்த்தா சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜிபேலேருந்து பணம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிதிஷுக்கு நேற்று ஜிபேயில் 94,000 ரூபாய் பணம் வந்துச்சு. யார் வந்துச்சு என்னன்றதை விசாரிச்சுட்டு இருக்கிறது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாரதி. சவுக்கு சங்கர் இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சவுக்கு சங்கர் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து கடந்த 10 வருஷமாகவே தன்னை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு சவுக்கு மீடியாவை நடத்திட்டு வர்றாரு. அவர் வந்து தொடர்ந்து வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பற்றி அவர் பேசிட்டு வர்றாரு. பல வழக்கில் அவர் மீது பதியப்பட்டது, அதே மாதிரி குண்டாஸ் வரைக்கும் அவர் மீது போட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து யாருன்னு கேட்கும்போது போலீஸ் வந்திருக்கும் கதவை தரங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் வீட்டுக்குள்ளே இருந்து. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு, நானும் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து, எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில், அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து, இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை, இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான அப்டேட். தன்னை வந்து ஒரு புருஷோத்தமன் சொல்லக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து தன் மீது வந்து பொய்யான புகாரை வந்து ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிறாரு. அந்த கேஸுக்கு வந்து சம்மன் வந்துச்சு, எனவே அது வந்து பொய் வழக்கு, இந்த பொய் வழக்கில் என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட போலீஸு, அது மாதிரி தீயணைப்புத்துறை வீரர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே போய் அவரை வந்து கதவை உடைச்சி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடப்பாரை, அதே போல் விறகு வெட்டக்கூடிய கோடாரி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டு பீரோலாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பணம் அதெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் என்ன பேக்ரவுண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கர் மேலே வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசர் வந்து ஒருத்தவங்க, அவங்க பேர் வந்து
ஆயிஷா சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, சவுக்கு சங்கர் தன்னை பற்றி வந்து அவதூறான விஷயங்களை வந்து வீடியோவில் பேசியிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. இந்த ஆயிஷா சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து யாருன்னா வணக்கம் தமிழா சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து கடைசியாக வந்து காடு வெட்டின்னு ஒரு திரைப்படம் இருந்துச்சு. அந்த காடு வெட்டி படத்துடைய மியூசிக் டைரக்டராக வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு திரைப்படம் ரெட் அண்டு ஃபாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை வந்து இயக்குனதாகவும் சொல்கிறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசரில் ஒருத்தவங்க தான் அந்த சாதிக்குடைய மனைவி ஆயிஷா சாதிக். அதில் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து புருஷோத்தமன் சொல்லக்கூடியவர். இவங்களை பற்றி சவுக்கு சங்கர் வந்து தவறாக வீடியோவில் பேசினார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் சவுக்கு சங்கர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, போதை மருந்து விற்று அந்த பணத்தை வச்சு தான் இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினதாகவும், அதை எதிர்த்து வந்து அவங்க வந்து சவுக்கு சங்கர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து பணம் கேட்டதாகவும், பணம் கொடுத்தா தான் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணுவேன்னு சொன்னதாகவும், அந்த வாக்குவாதத்தில் அந்த தயாரிப்பாளர் புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் சவுக்கு சங்கர் வந்து தாக்கினதாகவும் இப்போலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஆதம்பாக்கம் போலீஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கேஸ். உண்மையாகவே வந்து பணம் கேட்டு, அதாவது ஒருத்தவங்களை பற்றி தவறான விஷயத்தை வந்து யூடியூப் சேனலில் பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து அவதூறு வழக்கு தான் போட முடியும். அவதூறு வழக்கிலே 2 இருக்குது. கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் டிஃபமேஷன் இருக்குது. கிரிமினல் டிஃபமேஷன் சொன்னால் இவங்களை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சிவில் டிஃபமேஷன் அப்படின்னு சொன்னால் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு பதிவு செய்கிறது. இவங்க என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அதுக்காக எனக்கு மானம், என்னுடைய மரியாதை போயிடுச்சு, எனக்கு 10 கோடி ரூபா பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது பேர் சிவில் டிஃபமேஷன். அந்த சிவில் டிஃபமேஷன் தான் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. கிரிமினல் டிஃபமேஷன் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றங்களே அதை பல வழக்குகள், பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கேஸு கொடுக்குறது. அது வந்து அந்தளவுக்கு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அவதூறு பரப்புகிறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது, நஷ்ட ஈடு வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றம் தொடர்ந்து வழிகாட்டுறாங்க. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வெறும் டிஃபமேஷன், அவதூறுன்னு சொல்லி போனால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை வந்து கொடுக்குறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே பொய் புகார், அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. திடீர்னு பார்த்தா சவுக்கு சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜிபேலேருந்து பணம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக சவுக்கு சங்கர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினார், நாங்களும் பணம் கொடுத்தோம், இன்னும் அடுத்தடுத்து கேட்டு மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த புகாரில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா இது ஒரு பிளான்ட் அரெஸ்ட். இது ஒரு பிளான்ட் அரெஸ்ட்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இது ஒரிஜினலாக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது கோர்ட்டில் வந்து என்னங்க தெரிஞ்சு சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு வெளியில் தான் இருக்கிறார். அப்போ ஏற்கனவே அவர் மீதான வழக்குகள், கஞ்சா வழக்கெல்லாம் கூட போட்டாங்க. இதெல்லாம் கூட பொய்யான வழக்குகள் அப்படின்னு தான் சவுக்கு சங்கர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. எனவே இந்த வழக்கின் முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுதான் அந்த கேஸினுடைய டீட்டெயில். ஆனால் அதை அவங்க ப்ரூவ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் வழக்குகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அவர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தில் ட்ரையல்லாம் முடிஞ்சு தான் என்னென்னு தெரியும். சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மையான ஊடகவியலாளரா? அதாவது நம்ம இது வந்து ரொம்ப இந்த பிரச்சனை இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்ததுலேருந்தே ரொம்ப நாள் இருக்குது. ஒருத்தர் வந்து உண்மையான பத்திரிகையாளராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. இதுக்கு வந்து பதில் சொல்லி ரொம்ப சிக்கலான விஷயம்தான். பட் அதே நேரம் வந்து செய்தியை வந்து பேசக்கூடிய எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான். ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ப்ராமினென்ட் மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அவர் ஒரு செய்தித்தாளில் வேலை செஞ்சுருக்கணும், ஒரு டிவி சேனலில் வேலை செஞ்சுருக்கணும், அவங்க தான் ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப் சேனலில் வந்து ஜேர்னலிசம் பண்ணுறவங்க வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஏமாற்று விஷயந்தான். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு மீடியம் தான் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது. என்னென்னா ஒரு தகவல்கள், உண்மையான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அவ்வளோ. அதுதான் ஜேர்னலிசம். அதுக்கான டூல் தான் நியூஸ் பேப்பர், அதுக்கான டூல் தான் டிவி சேனல்ஸு. இப்போ அதற்கான டூல் தான் வந்து யூடியூப்பு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நியூஸ் பேசினாலும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தான். நீங்கள் இன்னும் புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், அதில் நீங்கள் போய் நியூஸை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கனாலும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தான். இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஜேர்னலிஸ்டானா அவர் ஜேர்னலிஸ்ட் தான். அவர் தொடர்ந்து செய்திகளை தான், மக்களுக்கு தெரியாத விஷயங்களை தான் மக்களுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் ஜேர்னலிஸ்ட் தான். அதை நேர்மையாக சொன்னனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லை, நம்ம வந்து என்னென்னா சவுக்கு சங்கரை 100% ஆதரித்து நான் வந்து பேசலை. அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க. பட் இதில் வந்து இப்போ பின்னணியில் இதில் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது.
சரிங்களா? ஏன்னா எத்தனையோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, காவல்துறை மீது எவ்வளவோ புகார்கள் சொல்லப்படுது, சில நிறைய கேஸுகளை நடவடிக்கை எடுக்கலை, உரிய ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புகார்கள் கொடுக்கப்படுது. இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தரை வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவரை வீட்டை போய் உடச்சி பீரோலாம் உடச்சி கைது செய்கிற அளவுக்கு அந்த கேஸ் மட்டும் இதற்கு நிச்சயமாக காரணம் இல்லை. அவர் தொடர்ந்து அரசியல்வாதிகளை பற்றி, குறிப்பாக ஆளும் கட்சியினருடைய நிர்வாக குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டுறாரு, காவல்துறை அதிகாரிகளை பற்றி நிறைய பேசுகிறாரு. அதுதான் இதற்கு பின்னணி அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நிறைய பேர் அப்படி தான் நம்புகிறாங்க. பட் அஸ் பர் லா படி புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. பட் அதில் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தான், அரசியல் அழுத்தத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சவுக்கு சங்கர் பற்றி பல விவரங்களை எங்களிடம் தெரிவித்தமைக்கு நன்றி சார்.